Hello everyone, I am Sneha, lecturer, Department of Physician Assistant, SNS College of Allied Sciences. Today we are going to see about disorders of urine volume part 2. In the part 2, we will disorders obstruction in urinary tract and incontinence. Obstruction in urinary tract. Urinary tract obstruction is a blockage that the flow of urine through its normal pathway which can occur any point of from kidneys to urethra. கிட்னிலேருந்து யூரித்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த யூரினரி ட்ராக் பாத்வேல எங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் அதை நம்ம யூரினரி ட்ராக் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அப்ஸ்ட்ரக்ஷனாக பிளாக்கேஜ் ஆகிருக்கும், அந்த பாத்வேலேருந்து பிளாக்கேஜ் ஆகிருக்கும். பிளாக்கேஜ் ஆகிருக்கனால யூரின் வந்து ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகாது. அந்த பிளாக்கேஜுக்கு முன்னாடியே வந்து ரிட்டென்ஷன் ஆகிடும். திஸ் கேன் லீட் டு பில்டப் ஆஃப் யூரின் causing pressure and potentially damaging kidneys. ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகாதனால அங்கே ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகும். இது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்னியோட டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். இதோட pathophysiology பார்த்தீங்கன்னா obstruction mechanism. Obstruction can be partial or complete, occur in one or both ureters, the bladder or the urethra. Obstruction வந்து பார்ஷியலாகவும் இருக்கும், கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். கம்ப்ளீட் பிளாக்கேஜ்னா சுத்தமாகவே யூரின் வந்து ஃபர்தராக மூவ் ஆகாது. பார்ஷியல்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும், ஆனால் வந்து பார்ஷியலாக வந்து யூரின் எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரெண்டு யூரேட்டர்லேயும் கூட வரலாம், கிட்னி யூரேத்ராவில் வரலாம், பிளாடரில் வரலாம். அந்த பாத்வேல எங்கே வேணாலும் அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். This blockage results in increased intraluminal pressure. அந்த பிளட் வெசல் இருக்கக்கூடிய intraluminal pressure வந்து இதை ரைஸ் பண்ணும், லீடிங் டு டைலட்டேஷன் ஆஃப் தி யூரினரி ட்ராக். ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் அந்த பாத்வேல இருக்கக்கூடிய யூரினரி ட்ராக்ட் வந்து டைலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா டைலேட் ஆனால் யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணலான்ற மெக்கானிசம் வந்து அங்கே ஒர்க் ஆகும். இதனால் இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக வரும். நெக்ஸ்ட் இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா எதனாலலாம் வரலாம்னா கிட்னி ஸ்டோன்ஸ், நெஃப்ரோலித்தியாசிஸ்னால வரலாம், பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா பிபிஹெச்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து அப்நார்மல் ப்ராலிபரேஷன் ஆஃப் செல்ஸ்னால நான் மேலிக்னன்ட் டியூமர்ஸ், நான் மேலிக்னன்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லுவோம். டியூமர்ஸ் இருக்கிறதுனால யூரேட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், அவங்க பை பர்த்லேயே வந்து அவங்களுக்கு அந்த அப்நார்மலிட்டி இருக்கலாம். ஃபங்க்ஷனல் காசஸ்னால கூட இது வரலாம். நெக்ஸ்ட்டு டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். பேஷண்ட் கிட்ட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறது மூலயமா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது மூலயமா. நெக்ஸ்ட்டு இமேஜிங் டெஸ்ட் பார்ப்போம், லெபார்டரி டெஸ்ட் பார்ப்போம், சிஸ்டோஸ்கோபி. பிளாடரில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சிஸ்டோஸ்கோபி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். யூரோடைனமிக் ஸ்டடீஸ் பண்ணுவோம். இதுக்கான மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் ஹைட்ரேஷன் கொடுப்போம். இன்க்ரீஸ் ஃப்ளூயிட் இன்டேக் டு ஃப்ளஷ் அவுட் ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ்னால அந்த பாத்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் இன்டேக் நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ளஷ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்க மினிமலான ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஃப்ளஷ் தெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டோனை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நம்ம எக்ஸசிவாக இன்டேக் ஃப்ளூயிட் எடுத்துக்கும் போது யூரினேஷன் அதிகமாகும், அந்த ப்ரெஷரில் வந்து அந்த ஸ்டோன் வந்து அடிச்சுட்டு எக்ஸ்க்ரீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் ஃபார் பிபிஹெச், பெயின் ரிலீவர்ஸ் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷனால் வருதுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பார்த்தீங்கன்னா லித்தோட்ரிப்சி. லித்தோட்ரிப்சினா ஷாக் வேவ்ஸ் கொடுத்து கிட்னி ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணி வெளியே கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டோஸ்கோபி ஃபார் ஸ்டோன் ரிமூவல் அண்ட் ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட். எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜரில் சிஸ்டோஸ்கோபி பண்ணி அந்த ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த பார்ட்டை வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சர்ஜரிஸ். ரொம்ப லார்ஜராக இருக்குது ஸ்டோனோட சைஸு, டியூமர்ஸ் இருக்குது, சிவியர் ஸ்ட்ரிங்சர்ஸ் இருக்குன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அதை க்யூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டேட் சர்ஜரி. பிபிஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் நான் மேலிக்னன்ட் கண்டிஷனு. அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து டிஓஆர்பின்ற சர்ஜரி பண்ணுவாங்க, டிரான்ஸ்யூரத்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டேட். அந்த அப்நார்மலாக க்ரோ ஆகிருக்க டிஷ்யூஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, கெட்டிடரைசேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்கான்டினன்ஸ். யூரினரி இன்கான்டினன்ஸ் இஸ் த இன்வாலண்ட்ரி லீக்கேஜ் ஆஃப் யூரின். நம்மளோட வாலண்ட்ரி சென்ஸ் இல்லாமல் இன்வாலண்ட்ரியாக நம்மள அறியாமலே யூரின் லீக்கேஜ் ஆகிடும். அதுதான் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறோம். இது லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். சில பேருக்கு காஃப் பண்ணுறது மூலயமா, ஸ்னீஸ் பண்ணுறது மூலயமா கூட ஆகலாம். சடன் அர்ஜ் டு யூரினேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ யூரினேட் பண்ணிடணும், உடனே பண்ணிடணும், இல்லைன்னா அவங்களோட வாலண்ட்ரி சென்ஸ் எல்லாமே வந்து யூரின் லீக் ஆகிடும். இதோட பேத்தோபிசியாலஜி பார்த்தீங்கன்னா மசில் அண்ட் நர்வ் டிஸ்ஃபங்க்ஷன்.
பிளாடரில் போகக்கூடிய மசில் அண்டு நர்வ் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுனால வரலாம். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் வந்து நம்மளோட பிளாடரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகும்போது அதனால கூட இன்கான்டினன்ஸ் வரலாம். ரெண்டாவது நர்வ் ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன், பிளாடருக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் சப்ளையில் ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் வரலாம். இது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு காமனாக இருக்கும். இதோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் வரும். பிளாடர் கண்ட்ரோல் இஷ்யூஸ், அவங்களால பிளாடரை வந்து கண்ட்ரோல் பண்ணி யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனாலே அவங்க வந்து ஒன்ஸ் வந்து பிளாடர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவங்கள அறியாமல் இன்வாலண்டரி லீக்கேஜ் ஆகிடும். இதோட டைப்ஸ் அண்ட் காசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், லீக்கேஜ் ஆஃப் யூரின் டியூரிங் ஆக்டிவிட்டிஸ் தட் இன்க்ரீஸ் அப்டாமினல் ப்ரெஷர். ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து எந்த ஆக்டிவிட்டி ரைஸ் பண்ணுதோ அது மூலியமாக வந்து யூரின் லீக்கேஜ் ஆகும். அதை வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறோம். இது இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா சைல்ட் பர்த்து, மெனோபாஸு, ஒபேசிட்டி, க்ரானிக் காஃபிங் இருக்கிறதுனால. பேத்தோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்கன் ஆகிடும். இதோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம், டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணலாம். நர்வ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா